ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிவி அறுசுவை குக்கிங் சேனலில் இன்றைக்கி ஸ்பெஷலாக கேரட்டை வச்சு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. நம்ம தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட் பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். கிராமில் 250 கிராமு. இப்போ இந்த கேரட்டை இந்த மாதிரி 2 சைடும் சுத்தம் செய்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கேரட்டு 2 சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த கேரட்டை கழுவுறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கேரட்லாம் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ கேரட்லாம் கழுவி எடுத்தாச்சுங்க. நம்ம வாங்கக்குள்ளேயே ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக பார்த்து வாங்கிக்கணுங்க. இப்போ கேரட்டை நாம் ஒரு மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு சைஸ் இருந்தால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண கேரட்டு பூரா நம்ம தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கேரட்டையும் தண்ணியில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நமக்கு கேரட் நல்லா வேகணும். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ பூ போல் வெந்துருச்சுன்னு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாம். இப்போ கேரட்டில் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுங்க. இந்த கேரட்டை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கேரட் ஸ்வீட் செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. சர்க்கரை பாருங்கள், நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். சர்க்கரையோட அளவு 1/4 கிலோ. கிராமில் 250 கிராம். நாம் சர்க்கரை எடுத்த பவுல்லையே 2 பவுலில் தண்ணி சேர்த்துக்கணுங்க. தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரையிற முடிக்கும் நம்ம இப்படி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட்டிகளே இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சிங்க. நான் பாருங்கள் அகரகர எடுத்திருக்கேன். 5 கிராம் அளவுக்கு அகரகர எடுத்துருக்கேங்க. இப்போ அகரகரை நாம் சர்க்கரை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ அகரகரெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. நாம் அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட்டை நாம் இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு தான் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா சர்க்கரை தண்ணியோட கேரட் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இடையில கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கு கட்டி விழுகும். நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. நமக்கு இன்னமும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணுங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. நான் இது வாசனைக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு ஓரளவுக்கு திக்கான பதத்தில் வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக மாம்பழ ஜூஸ் மாதிரியே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம கேரட் ஸ்வீட் நல்லா திக்கான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இதில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம கேரட் ஸ்வீட்டை நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த கேரட் ஸ்வீட்டுங்க நம்ம 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேரட் ஸ்வீட்டுங்க நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து 5 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அப்படியே நம்ம ஸ்வீட்டை திருப்பி எடுத்துக்காங்க. பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் நம்ம ஸ்வீட்டு எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ நம்ம இந்த கேரட் ஸ்வீட்டை நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக, கொஞ்சம் கூட நம்ம கத்தியில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. பாருங்கள், நம்ம கேரட் ஸ்வீட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
நீங்களும் இந்த மாதிரி புதுவிதமான கேரட் ஸ்வீட் செய்து பாருங்கள். தீபாவளிக்கு இது மாதிரி செய்து கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செய்து கொடுக்கக்குள்ள, கேரட்டு பச்சையாக சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கக்குள்ள கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.